ஓம் ஞான முத்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதி செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இந்த பதிவில் 12 ராசிகள் பிறந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒரு கரணத்தில் பிறந்திருப்போம். அப்போ 11 கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் எளிமையாக அன்னாட வாழ்க்கையில் நம்ம எந்த விஷயத்தை செஞ்சால் அந்த கரணத்தில் நமக்கு சாதகமாக இயக்க முடியும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறேன். நண்பர்கள் வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய நண்பர்கள் என்னோட சேனலை பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எப்படி பார்த்தாலும் என்னோட சேனலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். சரிங்களா? சரி, இந்த 11 கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வாழ்க்கையில் அந்த கருணாநாதன் நம்ம ஏன் இயக்கணும்னு கேட்டிங்கன்னா, கருணாநாதன் என்பவர்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் காரிய சித்தியை கொடுப்பவரே கருணாநாதன் தான். நீங்கள் வேணால் கருணாநாதனை பற்றி உணராமல் இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு ரூபத்தில் கருணாநாதன் அன்றாட வாழ்க்கையில் உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த பொருள் சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம தொட்டு தொடங்கிட்டு தான் இருக்குமே தவிர, அவர் இல்லாமல் நம்ம எந்த விஷயத்தையும் இயக்க முடியாது. அதை ஜோதிடத்தை நல்லா உணர்ந்தவங்க கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. கருணாநாதன் சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம எப்படி இயக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத. இதை எளிமையாக மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். அதே சமயத்தில் பரிகாரம் அப்படிங்கிறது நீங்கள் செய்கிறது செலவு இல்லாமல் சிம்பிளாக இருக்குன்னு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். இந்த இடத்துல நான் என் தாய் முத்தாரம்மனை வேண்டி எனக்கு என் தாய் கொடுத்த சிறிய இந்த சிற்றறிவுக்கு ஏற்றிய ஒரு சில விஷயத்த நான் தெளிவாக கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அது உங்களுக்கு ரொம்ப பயனாக இருக்கும். சரி, கருணாநாதன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 11 கரணம். இந்த 11 கரணத்திலையும் பிறந்த அன்பர்களுக்கு 12 ராசியில் ஏதோ ஒரு கரணம் கண்டிப்பாக கரணம் பிறந்திருப்போம். உதாரணமாக சொல்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, ஒருவருக்கு ஒரு கரணம் பவக்கரணமாக வருதுன்னா, பவக்கரணத்துக்கு அதிபதி யாருன்னு பாருங்கள், செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு 6, 8 சம்மந்தப்பட்டிருந்தாச்சுன்னா, நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் கொஞ்சம் டேமேஜ் பண்ணி நீங்கள் வச்சுக்கணும், அவ்வளோதான். சரி, அதே 12 சம்மந்தப்பட்டுச்சுன்னா அந்த பொருளை நீங்கள் யாருக்காவது தானம் கொடுக்கலாம், விரயம் பண்ணலாம், அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் யோகமாக இருந்தால் நீங்கள் மட்டுமே பயன்படுத்தினா சிறப்பு. இப்படி 11 கரணத்துக்கும் தெளிவாக சொல்கிறேன். நண்பர்கள் வீடியோ முழுமையாக பாருங்கள். ரொம்ப எளிமையாக சொல்லணும்னு ஆசைப்பட்டு சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு புரியும். சரிங்களா? சரி, இப்போ 11 கரணம்னு சொல்கிறோம்ல, இதை நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல் கரணம் பவக்கரணம், இரண்டாவது கரணம் பாலவ கரணம், மூணாவது கவலவ கரணம், நாலாவது தைத்துளை கரணம், 5வது கரசை கரணம், 6வது வணிசை கரணம், 7வது பத்திரை கரணம், 8வது சகுனி கரணம், 9வது சதுர்பாதம் கரணம், 10வது நாகமும் கரணம், 11வது கரணம் கேட்டால் கிம்ஸ்துக்கரம் கரணம். ஆக மொத்தத்தில் இந்த 11 கரணத்தில் பிறந்த ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு கரணத்தில் கண்டிப்பாக பிறந்திருப்போம். சரிங்களா? அப்போது நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் தெளிவாக உள்வாங்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருங்க, சரி ஜெயிக்கலாம். சரி, இதை எப்படி எளிமையாக சொல்லலாம்னு கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த பேனா மூலமாக உங்களுக்கு இந்த கருணாநாதன் எப்படி இயக்கலாம் அப்படின்னு சொல்லலான்னு இருக்கிறேன். பேனான்னா புதன் பகவான் தானே. புதனை நம்ம எப்படி கேள்வி எடுக்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். இன்றைக்கி புதன் பகவான் இல்லாமல் இன்றைக்கி எந்த விஷயமும் செய்கிறது இல்லை. நான் இப்போ உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கிறேன், புதன் பகவான் பேச்சு தானே புதன். அப்போ வாழ்க்கையில் அன்றாடம் பாருங்கள், காலதேவனுக்கு 3ஆம் இடமும் காலதேவனுக்கு 6ஆம் இடமும் மறைமுகமாக நம்மளை இயக்கி கொண்டே இருக்கும். ஒரு ஆள்கிட்ட பேசுகிறோம், 3ஆம் இடம் வேலை செய்யுது. ஒரு வேலை விஷயமா போகிறோம், 6ஆம் இடம் வேலை செய்யுது. ஒருத்தர்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறோம், 6ஆம் இடம் வேலை செய்யுது. இந்த சந்தர்ப்பம் இல்லாமல், இந்த சூழ்நிலை இல்லாமல் மனசு நகர்றதே இல்லை. அப்போது புதன் பகவான் ஏதோ ஒரு புதன் நம்மகிட்ட இயங்கிட்டு தானே இருக்கிறாரு. இந்த புதனே தோஷத்தை நிவர்த்தி பண்ணுற கிரகம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாபாரத கதையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா தானே சொல்கிறாரு. அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற புல் பூண்டு ஜீவராசி உள்பட எல்லாமே நாணயம் தானே சொல்கிறாரு. அப்போ நம்ம எந்த விஷயத்தையுமே அவர் இல்லாமல் நம்ம எதையும் அசைக்க முடியாது அப்படின்னு உண்மை தானே. அப்போ இந்த புதன் பகவான் மூலமாக காலதேவனுக்கு 3, 6 சம்பந்தமாக இருக்கிற இந்த புதன் பகவானை டச் பண்ணாமல் இன்னைக்கு எந்த உலகத்தில் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற அது நிதர்சனமான உண்மையாகி போச்சு. இந்த விஷயம் மூலமாக நம்ம இந்த பேனா மூலமாக நம்ம கருணாநாதன் எப்படி இயக்கலாம். அதாவது இப்போ நல்லா கேட்டுடுங்க, செவ்வாய் பகவான் உங்களுக்கு கருணாநாதன் வர்றாரு. பவக்கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் கருணாநாதனாக வர்றாரு. அப்போது இந்த பவக்கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பாக்கெட்டில் யோகமாக இருக்கும் பட்சத்தில் பாக்கெட்டில் ஒரு கீரோ பேனா, அதாவது சிகப்பு கலர் இங்கு நிரப்பிய ஒரு பேனா, சிகப்பு கலரில் ஒரு பேனா உங்கள் பாக்கெட்டில் எப்பவுமே ரெகுலராக வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு யோகம். அதே கருணாநாதன் 6, 8 சம்மந்தப்பட்டிருக்கிறார், பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா, அதே சிகப்பு கலர் இங்கே நீங்கள் எழுதும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, எடுத்து அப்படியே ஏச உதறி தொளிச்சு அந்த இங்கே கீழே தொளிச்சு எழுதுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் எழுதலாம். 12ஆம் இடம் சம்மந்தப்பட்டாலும் நீங்கள் இங்கே நீங்கள் வேஸ்ட் பண்ணி எழுதலாம். 6, 8 மட்டுமே சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னாச்சுன்னா அந்த பேனா கொஞ்சம் டேமேஜாக இருக்கணும், அவ்வளோதான். சரி, பால் பாயிண்ட் பென், அதே சமயத்தில் பால் பாயிண்ட் பெண்ணாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா, பால் பாயிண்ட் பெண்ணில் பார்த்தீங்கன்னா 6, 8 சம்மந்தப்பட்டிருக்கும். அதாவது மேலே நம்ம ஒரு தட்டு தட்டினோம்னா டக்குன்னு என்ன ரீவில் கீழே வரும், அப்புறம் எழுதுவோம், அப்புறம் தட்டணும் மேலே போயிடும். 6, 8 அப்படின்னாலே தலையில் தட்டுறது. அப்போது ஒரு விஷயத்தை தட்டி அப்படி செய்ய சொல்கிறது தான் 6, 8.
அப்போ அந்த 6 8 சம்மந்தப்பட்டிருக்கவங்க பால் பாயிண்ட் பேனா மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். 6 8 சம்மந்தப்படாமல் பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டு உங்களுக்கு வந்து 6 8 பாதகம் மாரகம் எல்லாமே சம்மந்தப்பட்டு கலவையாக இருக்குது அப்படின்னா 2 பேனா கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இங்கில் அதாவது இங்கு ஊற்றுற பேனாவாக இருந்தால் நீங்கள் அந்த பேனா வந்து இங்கே வந்து நீங்கள் கீழே தெளித்து எழுதுறது, அப்புறம் வந்து அந்த பேனாவில் வந்து சின்ன டேமேஜ் பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் சிறப்பு. யோகமாக இருந்தால் அப்படியே நீங்கள் கடைப்பிடிங்க, சிறப்பாக இருக்கும். செவ்வாய் பகவான் சிறப்பாக இயங்கிக் கொண்டே இருப்பார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலவக்கரணம். இந்த பாலவக்கரணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராகு பகவான். அப்போ ராகு பகவான் நம்ம எப்படி இயக்க முடியும்? ராகு பகவான் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க, ராகு பகவான் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீபிள் பேனா எடுத்துக்கலாம். ரீபிள் பேனா வந்து ரீபிள் ஃபுல்லாக இருக்கணும். ரீபிள் ஃபுல்லாக வச்சு நம்ம எழுதுகிற பேனா எல்லாமே ராகு பகவான் தான். அப்போ ராகு பகவான் அப்படிங்கிறது கருப்பு கலர். கருப்பு கலரில் வந்து ஒரு இங்க் பேனா நீங்கள் வந்து உங்கள் பாக்கெட்டில் வைப்பது, அதே சமயத்தில் ரீபிள் பேனா உங்கள் பாக்கெட்டில் வைக்கிறதும் சிறப்பு. ஆனால் கருப்பு கலரில் இருக்கணும். சரி, அதே ராகு பகவான் 6 8 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டிருக்கிறார், என்ன பண்ணுறது? கருப்பு கலர் இங்க் பேனா வச்சிருக்கிறோம்ல, இங்க் பேனாவில் வந்து ஒரு சின்ன டேமேஜ் பண்ணிடலாம். மூடி விட்டு சின்ன டேமேஜ் பண்ணி வச்சு நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கலாம். சரி, 12ஆம் மட்டுமே சம்மந்தப்படுகிற அப்படின்னாச்சுன்னா அந்த இங்கை வந்து எழுதும்போது கீழே உதறி தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எழுதுனீங்கன்னா சிறப்பு. இது வந்து பாலவக்கரணம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கௌளவக்கரணம். இந்த கௌளவக்கரணத்துக்கு அதிபதி யாருன்னு பாருங்கள், சனி பகவான். அப்போ இந்த அன்பர்கள் வந்து சனி பகவானை நீங்கள் சிறப்பாக உங்களுக்கு சாதகமாக இயக்கணும் அப்படின்னாச்சுன்னா தனி ப்ளூ கலரில் இருக்கிற ஒரு பால் பாயிண்ட் பென் அல்லது கீரோ பென், இது ஒரு பேனா. கீரோ பெனோட தேவையில்லை இதுக்கு. ப்ளூ கலரில் இருக்கிற பென், இங்குத்துற பென்னாக இருந்தாலும் பேனாவாக இருந்தாலும் சரி, அல்லது ரீபிள் பேனாக இருந்தாலும் சரி, ஒரே கலர் ப்ளூ கலராக இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பு. எப்பவுமே பாக்கெட்டில் வச்சுக்கலாம். சனி 6 8 சம்மந்தப்பட்டிருக்கிறாரு, பால் பயன்மனில் வந்து அப்படி மேலே தட்டி விட்டு எழுதுறது. அதே வந்து பால் பயன்மன் வைக்கல, நம்ம இங்க் பேன் தான் வச்சுருக்கோம் அப்படின்னாச்சுன்னா அந்த பேனாவை கையில் எடுத்து அதில் வந்து அந்த மேலே இருக்கிற அந்த இதை மூடி ஏதாவது சின்ன டேமேஜ் பண்ணி வச்சுக்கிங்க, சிறப்பு. 12 மட்டுமே சம்மந்தப்பட்டிருக்காருன்னா லேசாக உதறி விட்டுட்டு அது இங்கே தெளித்து விட்டுட்டு அப்புறம் நீங்கள் எழுதுங்க. இது மிகுந்த யோகம். சனி பகவான் சிறப்பாக இயங்குவார். ஆனால் நீல கலர் மட்டுமே யூஸ் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தைத்துளை கரணம். தைத்துளை கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சுக்கிர பகவான். சுக்கிர பகவான்னா வெள்ளை இல்லை. நீங்கள் இதில் எப்படி கணக்கு எடுக்கிறான்னு கேட்டிங்கன்னா சுத்தமான பியூர் பேனாவை நீங்கள் யூஸ் பண்ணணும். பேனா அழகாக இருக்கணும், சிறப்பாக இருக்கணும். பேனா வந்து விலை கூடின பேனாவாக இருக்கணும். அதில் வந்து இங்கு வந்து நம்ம வெள்ளை கலர் இங்கு ஊற்ற முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ணலாம், அந்த பேனாவை வந்து நீங்கள் இங்கு ஊற்றி இங்கு அது வந்து புதனுக்கு நட்புன்னு சொல்லக்கூடிய அமைப்பு கணக்கு பண்ணி எடுத்தோம்னாச்சுன்னா உங்கள் ராசி இலக்கணத்துக்கு கணக்கு பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் ராசிக்கு வந்து சுக்கிர பகவான் வந்து எந்த அமைப்பு இருக்கிறார், உங்கள் ராசி வந்து குரு அணி என்று சொல்லக்கூடிய, சரிங்களா, குரு அணி என்று சொல்லக்கூடிய செவ்வாய், சூரியன், சந்திரன், குரு இந்த அமைப்பில் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா அந்த செவ்வாய் கூட மட்டுமே வந்து சுக்கிர பகவான் வந்து ஓரளவு நட்பாக இருப்பார். மற்ற கிரகங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து தொந்தரவு அமைப்பு தான் இருக்கும். அப்போ சிகப்பு அந்த சுத்தமான விலகூர்ன பேனாவில் ஒயிட்டாக இருக்கணும். பேனா பியூர் ஒயிட், அதுக்குள்ளே வந்து சிகப்பு கலர் இங்கு ஊற்றி வச்சுக்கோங்க. பட் ஆனால் எழுத வேண்டாம், பாக்கெட்டில் வச்சுக்கோங்க, சரிங்களா. சரி, இதே ரெனால்ட்ஸ் இந்த ரீபிள் பேனா அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னாச்சுன்னா இந்த வெள்ளை கலரில் வந்து நம்ம ஒரு தவறாக ஏதாவது எழுதிட்டோம்னா அழிக்கிறதுக்காக பயன்படுத்துறீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இதன் கையில் வச்சுக்கலாம். ஏதாவது தேவைப்பட்டு அதை எடுத்து அழிக்கிறதுக்கு வாங்குறது யூஸ் பண்ணுறதுக்கு அதை வச்சுக்கலாம். யோகமாக இருந்தால் அதை வந்து அப்படியே முழுசாக பயன்படுத்திக்கலாம். அதே வந்து 6 8 சம்மந்தப்பட்டிருக்கு, பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டிருக்குன்னா ரேஸை உடச்சி டேமேஜ் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பு. இதில் வந்து சில பேருக்கு ஒரு கேள்வி வரும், பச்சை இங்கு சிகப்பு இங்குலாம் நாங்கள் எழுதக்கூடாத. எழுதணுங்கிற அவசியம் இல்லைங்க, உங்கள் பாக்கெட்லேயே வச்சுக்கோங்க. எழுதணுங்கிற அவசியம் கிடையாது, பாக்கெட்லேயே வச்சுங்க, அதுவே சிறப்பு. அதே சமயத்தில் வந்து அதை வந்து நீங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் சில நேரங்களில் வந்து ஒரு பேப்பரில் எழுதுறீங்கன்னா எழுதி நீங்கள் கிழிச்சு கூட போடலாம். அதுக்காக கையெழுத்து போடும்போது அதில் போடுறாங்க. இது வந்து நான் பரிகாரத்துக்காக சொல்லியிருக்கிறேன், நீங்கள் பாக்கெட்டில் வைக்கிறதுக்காக சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து காலம் தான் முடிவு பண்ணணும். காலம் முடிவு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் வேலை செய்றீங்க, இல்லை கலெக்டராகவே இருக்கீங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கீங்க, பெரிய அதிகாரியாக இருக்கீங்க அப்படின்னா சிகப்பு கலர் பச்சை கலர் மையில் வந்து நீங்கள் கையெழுத்து போடலாம்ல. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது சிறப்பு. அப்போ அந்த மாதிரி எல்லாரும் கையெழுத்து போட முடியாதுல்ல, டைம் பண்ணுறதுக்கு எல்லாரும் முடியாது. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அன்பர்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயத்தை கையில் எடுக்காமல், அதாவது வீட்டில் இருக்கும்போது சும்மா ஒரு பேப்பரில் ஒரு வீட்டில் ஒரு நோட்டில் எழுதுறது, அப்புறம் வேண்டாம் கிழிச்சு போடுறது, இந்த மாதிரி வீட்டில் செஞ்சுக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து கையெழுத்து தான் போட்டு நீங்கள் அப்படியே போட்டுறாருங்க. ஜோசிகாரங்க சொன்னாங்க நம்ம சிறப்பு அப்படின்னு சொல்லி கையெழுத்துலாம் போட்டு கொடுத்துடக்கூடாது. அதுக்கு வந்து நம்ம அமைப்பு இருக்கணும், சரிங்களா. அடுத்து வந்து கரசைக்கரணம். கரசைக்கரணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். சந்திரன் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒயிட்டு தான். அப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து சுத்தமான ஒரு பால் பாயிண்ட் பண்ணி வாங்கி வைக்கலாம்.
சந்திரன் வந்து உங்கள் லக்கணத்துக்கு 6 8 நிற்கிறாரு, பாதகம் மாதகம் சம்மந்தப்பட்டு நிற்கிறாரு, என்ன பண்ணுறது? அப்போ நீங்கள் வந்து அந்த பால் பாயிண்ட் பென் இருக்குல்ல, அந்த பால் பாயிண்ட் பென் வந்து மேலே நீங்கள் வந்து அமுத்தி எழுதுறது இந்த மாதிரி யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதை நீங்கள் வந்து அதை எழுதணும் அப்படிங்கிறது இல்லை, பாக்கெட்லேயே வச்சுக்கலாம். ஏன்னா சந்திரனாலும் ஒயிட்டு தான், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, இதே சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் சனியோடு சேர்ந்துருப்பார். கரணாதனாய் வருவார் சந்திரன், ஆனால் சனியோடு சேர்ந்துருப்பார். சேர்ந்துருந்தாச்சுன்னா அப்போ நீங்கள் அதில் நீல கலரில் ஒரு சுத்தமான பியூர் ஒயிட், சரிங்களா, பியூர் ஒயிட்டில் ஒரு பேனா வாங்குறீங்க. அதில் வந்து சந்திரன் சனியோடு சேர்ந்துருந்தால் நீல கலர், அதாவது ப்ளூ கலர் இங்கு, செவ்வாயோட சேர்ந்துருந்தால் சிகப்பு கலர் இங்கு, சரி புதனோட சேர்ந்துருந்தால் பச்சை கலர், குருவோட சேர்ந்துருந்தா சின்ன குழந்தைகளுக்கு கொடுங்க, சரிங்களா. குருவோட சேர்ந்துருந்தாலும் நீங்கள் வந்து அந்த குருவோட சேர்ந்துருக்கிற அப்படிங்கிற மஞ்சள் கலரில் இங்கு நம்மளுக்கு இங்கு கிடையாது. அதுக்கு பதிலாக மஞ்சள் கலர் ஸ்கெட்சு சம்மந்தப்பட்டதுக்கு இப்போ தான் நிறைய டிசைனாக வருதில்ல, அது மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் வச்சுக்கலாம், அது சிறப்பு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, இதில் வந்து பாதகம் மாதகம் சம்மந்தப்பட்டிருக்கும் போது நான் மேற்படி சொன்ன அதே பலன் தான். ஏன்னா பாதகம் மாதகம் சம்மந்தப்பட்டா லேசாக டேமேஜ் பண்ணி போடணும், அவ்வளோதான், சரிங்களா. அதே சமயத்தில் வந்து யோகமாக இருக்கும் பட்சத்தில் வந்து அதை பாக்கெட்டில் வச்சுக்க, அது சிறப்பு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா வணிசைக்கரணம். வணிசைக்கரணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். சூரியன்னா யார்? ஹீரோ தானே. அப்போ எப்போவுமே உங்கள் பாக்கெட்டில் ஒரு ஹீரோ பேனா இருக்க வேண்டும். அது எந்த மாதிரி பேனாவாக இருந்தால் சிறப்புன்னா சிகப்பு கலர், சிகப்பு சார்ந்த கலராக இருக்கணும். சிகப்பு பிங்குன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி கலரில் சிகப்பு சார்ந்த கலராக இருக்கணும். அந்த மாதிரி கலரை நீங்கள் யூஸ் பண்ணுறது சிறப்பு. அது சூரியன் வந்து 6 8 பாதகம் மாதகம் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்னா அந்த ஹீரோ பேனாவாக இருந்தாலும் பரவாயில்லை, அதில் ஒரு சின்ன டேமேஜ் பண்ணி வச்சுக்கிங்க, அது சிறப்பு, சரிங்களா. அதே சூரியன் வந்து சனியோடு சேர்ந்திருந்தால் அதில் வந்து நீலகலர் சம்மந்தப்பட்ட இங்கினி உள்ள ஊற்றி வைக்கலாம். அந்த கிரகத்தன்மைக்கு இந்த மாதிரி சேர்த்துக்கிடுங்க. சனி புதன் சேர்ந்துருக்காருன்னா பச்சை கலரில், இப்படி வந்து அந்த செவ்வாய் சேர்ந்தனா சிகப்பு கலர் இங்கு மை, இந்த மாதிரி நீங்கள் அதை ஊற்றி வைக்கிற மாதிரி நீங்கள் சூழலை உருவாக்கிக்கிங்க. அடுத்து வந்து அந்த சூரியன் வந்து உங்களுக்கு ஜாதகத்தில் கெட்டு போயிருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா அந்த பேனா வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஹீரோ பேனாவாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் டேமேஜ் பண்ணி வச்சுக்கணும். ஆனால் பேனா வந்து ஹீரோ பேனாவாக மட்டும் இருக்க வேண்டும், சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்திரைக்கரணம். பத்திரைக்கரணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான். கேது அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ரீபிள் பேனா எடுத்துக்கோங்க. ரீபிள் பேனாவையும் வந்து அடிக்கடி வந்து எழுதும்போது தடையாக இருக்கும் மத்தியில் மை விட்டு விட்டு வரும், உதறி எழுதுவாங்க. என்னடா இது பேனா, ஒரு எழுதாத பேனாவை வந்து ஒரு கேது அப்படின்னாலே வந்து சின்ன பேனா, ஒரு சின்ன பேனா, கொஞ்சம் டேமேஜான பேனா, அதில் வெடிப்பு விழுந்த பேனா. அதே சமயத்தில் வந்து அந்த பேனா வந்து சிகப்பு கலராக இருந்தால் சரி, ஏன்னா கேதுவும் செவ்வாயும் ஒரே கலர் தானே. சிகப்பு கலர் பேனாவில் வந்து கொஞ்சம் டேமேஜ் அதிகமாக இருக்கிற ஒரு பேனா வச்சுக்கிறது, அது எழுதாத பேனா வச்சுக்கிட்டா ரொம்ப சிறப்பு. ஏன்னா கேதுனால தடை, கோடு போட்டாலும் கோடு விட்டு விட்டு தான் போடுவார். எழுதுனா ஏன்னு எழுதுனீங்கன்னா அது ஒரு இங்கே அந்த ஒரு எழுத்தா மட்டும் வரும், அடுத்த எழுத்து வராது. அப்போ இந்த மாதிரி பேனாவை நீங்கள் யூஸ் பண்ணுறது சிறப்பு. யோகமாக இருந்தாலும் சரி, யோகம் இல்லாமல் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பேனா. ஆனால் பாக்கெட்டில் பேனா இருக்கணும், ஆனால் பட் ஆனால் எழுதக்கூடாது, அப்படி யோசிக்கிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சகுனிக்கரணம். சகுனிக்கரணத்துக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான். உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன அதே பலன் தான். அதாவது கௌலவம் கரணத்தில் பிறந்த அன்பருக்கு வந்து என்ன பலன் சொல்லணும் அதே பதில் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான நீலம், அதாவது நீலம் ப்ளூ கலரில் பேனாவே ப்ளூ கலரில் இருக்கணும். அதே சமயத்தில் பழைய பேனா வந்து ரொம்ப சிறப்பு. புது பேனா வாங்கி யூஸ் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. சரி, உங்கள் தாத்தா பாட்டி, உங்கள் பிள்ளைகள், உங்கள் அம்மா அப்பா யாராவது ஒரு பேனா வச்சுருக்கிறாங்கன்னா அந்த பேனாவை வாங்கி, பழைய பேனாவை வாங்கி, அது நீல கலர் பேனாவாக இருந்ததுன்னா அந்த பேனாக்குள்ளே நீங்கள் வந்து புழு கலர் இங்கு ஊற்றி அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அதே சனி 6 8 பாதகம் மாதகம் சம்மந்தப்பட்டார், அந்த பழைய பேனாவை ரேசாவை தட்டி ரேசை உடச்சி கீழே வர்ற மாதிரி மேலே வந்து மூடி உடச்சி வைக்கிற மாதிரி வச்சு பாக்கெட்டில் வச்சுக்கிறது உங்களுக்கு வந்து மிகுந்த யோகம், சரிங்களா. அடுத்து வந்து சதுர்பாதம் கரணம். சதுர்பாதம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து என்ன கரணம் தான் வர்றது யார் பார்த்தீங்கன்னா குரு பகவான். குரு அப்படின்னாலே மஞ்சள் கலர் தானே. அப்போ எந்த ஒரு பேனா வந்து நீங்கள் வாங்கினாலும் சரி, நாயினே வருது பாருங்க குருவோட. அதில் அந்த சதுர்பாதம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து விளங்கியது பார்த்தீங்கன்னா நாய். ஆனால் குரு கரணாதானே வர்றாரு. பேசும்போது ஃப்ளோரில் வரும்போது நாயினே வருது. சரி, நீங்கள் வந்து சதுர்பாதம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கரணாதானே வர்றது, குரு பகவான் வர்றதுனால வந்து நீங்கள் வந்து மஞ்சள் கலரில் பேனா பாக்கெட்டில் வச்சுக்கலாம். அதில் வந்து இங்கு ஊற்றுறது அந்த கிரகம் எந்தெந்த அமைப்பில் சேர்ந்துருக்குன்னு பார்த்துக்கிட்டுங்க. சனியோடு சேர்ந்தால் சனி சம்பந்தப்பட்ட நீல கலர், செவ்வாயோடு சேர்ந்தால் சிவப்பு கலர், புதனோடு சேர்ந்தால் பச்சை கலர், இப்படி நீங்கள் அந்த இங்கு ஊற்றி வச்சுக்கலாம். அதே சமயத்தில் வந்து அது வந்து நம்ம பால் பாயிண்ட் பேனாவாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாச்சுன்னா, பேனா வந்து குரு அப்படின்னாலே வந்து அழகான குரு அப்படின்னாலே பெரிய பேனா, பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கணும். சைஸ் எல்லா பேனாவோட சைஸ் பெருசாக இருக்கணும், அந்த மாதிரி பெருசாக இருக்கு பேனா. அதில் வந்து மஞ்சள் சார்ந்த கலர் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, மஞ்சள் கலரில் பேனா மட்டும் வச்சுக்கோங்க.
கிரகங்கள் வந்து அந்த குரு பகவான் வந்து எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்காருன்னு கணக்கிடுங்க. அது எந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஒருவேளை அது வந்து புதன் சாரத்தில் நிற்கிறாரா, புதன்னா பச்சை பச்சை கலரில் இங்கு இந்த மாதிரி நீங்கள் கணக்கெடுத்து வச்சுக்கோங்க. புதன் வந்து 6 8 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னாச்சுன்னா அந்த பேனாவை வந்து நீங்கள் ரேஸை உடச்சி வச்சுக்கோங்க. சரி, அதே புதன் வந்து உங்களுக்கு வந்து அதே குரு வந்து யோகமாக மட்டுமே இருக்கிறா அப்படின்னாச்சுன்னா எந்த வித டேமேஜும் பண்ண வேண்டாம், அதையும் சிறப்பாக வச்சுக்கோங்க. அது 12 சம்மந்தப்படும் போது உங்களுடைய பேனா வந்து அடிக்கடி வந்து சின்ன குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. பள்ளிக்கூடம் போகிற குழந்தைகளுக்கு வந்து இந்த பேனாவை வந்து நீங்கள் யூஸ் பண்ண பேனாவை கொடுத்துட்டு நீங்கள் வேறு வாங்கிக்கோங்க, அது சிறப்பு. சரி, இதெல்லாம் நாங்கள் பேனா வைக்கிற பழக்கமே இல்லை. நான் என்னப்பா பண்ணுறது அப்படின்னாச்சுன்னா பள்ளிக்கூடத்துக்கு போகிற ஒன்றாவதுலேருந்து 2வது 3வதுக்குள்ளே போகிற குழந்தைகளுக்கு வந்து பேனா வாங்கி கொடுத்துக்கிட்டே இருங்க, இது யோகம். சரிங்களா? இப்போ 1 2 பரிகாரம் சொல்லணும்னா சொல்கிறேன், இதில் எடுத்துக்கிட்டே இருக்கலாம், ஆழமாக போயிட்டே இருக்கலாம், போக 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 அது பாட்டு வந்துட்டு தான் இருக்கும். சரிங்களா? இது சிம்பிளாக ஒரு சில விஷயங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாகவம் கரணம். நாகவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் வந்து அதே பலன். ஏற்கனவே பாலவ கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு என்ன சொல்லணும், அதே பலன் தான். உங்களுக்கு ராகு பகவான் வந்து உங்களுக்கு வந்து கரணால வரனால வந்து ராகு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ரீபிள் பேனா எடுக்கலாம். ரீபிள் பேனா வந்து முழுவதும் ஃபுல்லாக இருக்கணும், அரை குறையும் வைக்கக்கூடாது. ராகு அப்படின்னாலே வந்து எதையுமே பிரம்மாண்டமாக காமிக்கக்கூடியது. ரீபிள் பேனாவில் கொஞ்சம் பெரிய பேனா, அழகான பேனா வச்சுக்கோங்க. அது என்ன கலராக இருந்தாலும் தப்பு இல்லை. ராகு அப்படின்னா கருப்பு, கருப்புனா சிறப்பு. அதே ரீபிள் பேனா வந்து அதே ராகு வந்து உங்களுக்கு 6 8 பாதகம் மாரகம் சம்மந்தப்படுகிறார் அப்படின்னாச்சுன்னா ரீபிள் பேனாவை கொஞ்சம் டேமேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இங்கு பேனாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு கலரில் வந்து ஒரு பேனா வாங்கிக்கோங்க. அதில் வந்து கருப்பு கலர் இங்கு மட்டுமே ஊற்றிக்குங்க. கருப்பு கலர் இங்கு மட்டுமே ஊற்றி அதை வந்து நீங்கள் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே ராகு 6 8 பாதகம் மாரகம் சம்மந்தப்படுகிறார் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக அந்த இங்க் பேனாவை வந்து ரேஸாக டேமேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. 12 மட்டுமே சம்மந்தப்பட்டுக்காருனால அந்த பேனா வந்து 2 நாள் 3 நாள் எழுதிட்டு அந்த சின்ன சின்ன குழந்தைகளுக்கு தானமாக கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னாச்சுன்னா அந்த பேனா வந்து எழுதும்போது 2 உதறினா 4-5 சொட்டு இங்கு வந்து கீழே வேஸ்ட் பண்ணி கீழே விடும். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்படி யூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து சிறப்பு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிம்ஸ்துக்கரம் கரணம். இந்த கரணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அப்போ இந்த அன்பர்களுக்கு வந்து ஏற்கனவே பேனா வைக்கிறதே சிறப்பு. சரி, எந்த மாதிரி கலர் பேனா வச்சுக்கலாம்? பச்சை கலரில் பேனா வச்சுக்கோங்க, ரொம்ப சிறப்பு. கிம்ஸ்துக்கரம் கரணம் அப்படின்னாலே பேனா, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர் பேனா ஒன்று உங்கள் பாக்கெட்டில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப யோகம். அதுலேயும் நீங்கள் பச்சை கலரில் இங்கு ஊற்றி வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப யோகம். ஆனால் அந்த புதன் பகவான் வந்து 6 8 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டு இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா அந்த பச்சை கலர் பேனாவாக இருந்தாலும் மேலே டேமேஜ் பண்ணி வச்சுக்கிங்க, அது சிறப்பு. சரி, யோகமாக மட்டுமே இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் அந்த பச்சை கலர் இங்கு ஊற்றி அந்த பேனா வந்து நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் எப்போவுமே வச்சுக்கலாம். பட் ஆனால் நீங்கள் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி அந்த பேனா எடுத்து போட்டக்கூடாது. ஏன்னா அதுக்கு வந்து அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து யார் சிகப்பு மேலே கையெழுத்து போடணும், யார் வந்து பச்சை இங்கு கையெழுத்து போடணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை இருக்குது. அதை மீறி நீங்கள் செஞ்சிடக்கூடாது. நீங்கள் அப்படி உங்களுக்கு எழுதணும்னு தோணுச்சுன்னா வீட்டில் வந்து ஒரு நோட் எடுத்து அதில் வந்து உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் பேரை வந்து இல்லை உங்கள் கருணாநாதன் பேரையே நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்கலாம். இப்படி தொடர்ச்சியாக எழுதும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து கருணாநாதன் வந்து சிறப்பாக செயல்படுவார். இது வந்து சும்மா எளிமையாக சொல்லணும் உங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக நான் அந்த விஷயத்தை தேர்ந்தெடுத்தேன். தவிர அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எளிமையாக கருணாதன் பற்றி என்ன சொல்லலாம் மக்களுக்கு, எப்போவுமே அன்னாடு பயன்படுத்துகிற பொருளாக இருக்கணும், அவங்க கையில் வச்சுக்கிற பொருளாக இருக்கணும். யாரும் கேட்டாச்சுன்னா பேனா பாக்கெட்டில் இருக்குது அப்படின்னு தான் தெரியுமே தவிர இது ஒரு பரிகாரத்துக்காக தான் பாக்கெட்டில் வச்சுருக்கான்னு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யோசிக்கும் போது எனக்கு இந்த விஷயம் கிடைச்சது. இதை அப்படியே உங்களுக்கு வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். சரிங்களா? அப்போ 11 கரணத்தில் பிறந்த அன்பர்களும் 11 கருணாதனை வந்து நீங்கள் இப்படி எளிமையாக இயக்கலாம். இப்படி இயக்கும் போது உங்கள் கரணம் சிறப்பாக செயல்படுவார். இதை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல மாற்றங்கள், பொருளாதார உயர்வுகள், நீங்கள் நினச்ச காரியமாக சக்ஸஸ் ஆகிறது, வாழ்க்கையில் வந்து வெற்றியை நோக்கி நகர்றது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக கண்டிப்பாக நடக்கும். ஒரே நாளில் எல்லா விஷயமும் மாறுமான்னு கேட்டால் ஒரே நாளில் ஒரு விஷயமும் மாறாது. நம்ம வந்து ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்டா வயிறு நிறையாது. அப்போ ஒவ்வொரு வாயாக சாப்பிட்டு ஒரு தட்டு நிறையா இருக்குது சாப்பாடு சாப்பிட்டக்கப்போ தான் வயிறு நிறையும். அதுபோல் பரிகாரமும் அதே மாதிரி தான். கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்கள் வயிறும் உங்கள் மனமும் ஒரு நாள் கண்டிப்பாக நிறையும். அதுவும் சீக்கிரமே இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து யோகமாக லாபமாக இருக்கும். சரிங்களா? சரி, இது போல் நிறைய பரிகாரங்களை வந்து எளிமையாக எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என் தாய் முத்தாரம்கிட்ட நான் வேண்டிகிட்டு இருக்கிறேன். அந்த அம்பாலையும் எனக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. கொடுக்கறது புதுதாக நான் வந்து உங்கள்கிட்ட இருந்து அப்படியே யூடியூப் சேனலில் வந்து அப்படியே கக்கிடுறேன், நீங்கள் எல்லாம் எடுத்துக்கங்க அப்படின்ட்டு. தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து நல்ல மாற்றம் இருக்கும், பொருளாதார முன்னேற்றம் இருக்கும், வாழ்க்கையில் நீங்களும் வெற்றியை கண்டிப்பாக அடையலாம். இதுபோல் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரத்திலையும் ராசி பரிகாரம், நட்சத்திர பரிகாரம், ராகு பயிற்சி, சனி பயிற்சி, அது இது என்னென்ன எனக்கு மனசுக்கு தோணுதோ எல்லாமே வீடியோவில் வந்து நிறைய போட்டு வச்சுருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 3300 வீடியோ பக்கம் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் சேனலில் பிளேட்டில் போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனைன்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணாலும் அங்கே பரிகாரம் இருக்குது.
எளிமையாக சிறப்பாக என் தாய் முத்தாரம்மன் எனக்கு கொடுத்த பரிகாரத்தை நம்ம கொடுத்துட்டு இருக்கிறேன். தொடர்ச்சியாக பாருங்கள், உங்களுக்கு வந்து வெற்றி மேல் வெற்றி கிடைக்கட்டும். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.